விஜய் என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை மனிதன், டிவிகே என்கின்ற ஒரு கட்சி, ஒரே ஒரு மாத்திரை தான். அந்த மாத்திரை எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். அந்த ஒற்றை மனிதன் தான் இன்று தமிழக அரசியலில் ஒரு பெரும் பேசு பொருளாக இந்திய அரசியலில், இந்திய ஊடகங்களில் கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கார். நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், நான் திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, நான் ஒன்றும் விஜய் கட்சிக்கு பிஆர்ஓவோ அல்லது விஜய் கட்சியோடைய ஐடி விங்கை சார்ந்தவரோ அல்லது விஜய்க்கு ரசிகர் மன்ற தலைவரோ கிடையாது. நான் ஒரு சினிமா நிருபராக நான் பயணித்த காலத்திலிருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வரேன். அதில் ஒரு விஜய் ஒரு நடிகர், அரசியல்வாதியாகி அந்த அரசியலில் இன்று கலக்கி கொண்டு இருக்கிற ஒரு நபர் அதை பற்றி பேசி ஆகணும். அது ஒன்றும் நம்ம ஒன்றும் யாரும் ஜால்ராகல எதுவும் இல்லை. விஜயோடைய வளர்ச்சி எப்படி உச்சத்தில் இருக்கோ, எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருக்குது. விஜயோடைய எதிர்பார்ப்பு, விஜய் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ, அவரை டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு குரூப்பும் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் பாருங்கள், டிடிவி ஒரு பக்கம் வந்துட்டார், ஓபிஎஸ் ஒரு பக்கம், விஜய் பிரபாகரன் ஒரு பக்கம். நேரடியாக விஜய் கூட நாங்கள் கூட்டணிங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. வைகோவுடைய மகன் துரை வைகோ அவரும் சொல்லிட்டாரு. அப்போ இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் அரசியல் களத்தில் என்ன பெரும் புயலை ஏற்படுத்த போகிறார்களா? பெரும் புயலை ஏற்படுத்தியவர்களா? அப்படின்னா ஏற்படுத்த போகிறார்களோ ஏற்படுத்தியவர்களோ ஆகம். இன்றைக்கி விஜய் அப்படின்ற இவங்க எல்லாம் சீனியர். இன்றைக்கி விஜய் எப்படி விமர்சனம் பண்ணுறீங்க? நீங்கள் எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தவர், பனையூரில் கொடியேற்றினவர், கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு தெரியாதவர், 2 மாநாடு நடத்திட்டு பெரிய ஆளும் தன்னை நிரூபிச்சுக்கிறவர், அதுக்கெல்லாம் உச்சபட்சமாக ஒரு கூத்தாடி, யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை கொண்டு பேசக்கூடியவர், அவருக்கு எது தலை எது வால் எது ஒன்றுமே தெரியாது. இப்படி தொடர்ச்சியாக விமர்சனங்கள் நீங்கள் பண்ணி கொண்டிருந்தாலும் விஜயோடைய இந்த அரசியல் பயணம் 2026 எலெக்ஷனை நோக்கிய அந்த பயணம் உங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதில் இவங்க சீனியர் என்ன, ஜூனியர் என்ன, ஓபிஎஸ் பின்னாடி எவ்வளோ ஓட்டு இருக்குது, அப்புறமா டிடிவி பின்னாடி இவ்வளோ ஓட்டு இருக்குது, குறிப்பாக முக்குளத்தோர் சமூகங்கள்லாம் அவர் பின்னாடி இருக்குது. இப்போ ஓபிஎஸ்க்கு தேனி, போடி, கம்பம், பெல்ட்டு பூரா அப்படி வந்துட போகுது. துரை வைகோவே ஒன்றில் இருக்கா, இல்லாமல் இருக்கார். துரை வைகோ சொல்லிட்டா பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ விஜய் பிரபாகர்லாம் ஒரு இதுவா? இப்படியா விமர்சனங்கள்? இது பயத்தோட வெளிப்பாடு தான். இன்னொரு பக்கம் விஜயை அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அடிக்கிறதுனா எப்படி விமர்சனம் செய்வது? அதில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. டிவிகே அப்படின்றதுக்கு அது ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். ஒருத்தரை பற்றி நீங்கள் திரும்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தரை பற்றி குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தரை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தரை கீழ்த்தரமாக இறங்கி விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அந்த நபர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். அந்த நபர் சார்ந்த கட்சி உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய கோபம் தான். விஜயை எந்த வழியில் ஏதாவது ஒரு வழியில் விமர்சனம் பண்ணம்பா. ஒன்றில் துபாயில் நடந்த சைமா விருதில் ஒவ்வொரு ஃபோட்டோவாக கட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்ட காமிச்சு, திரையில் காமிச்சு, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. த்ரிஷா கிட்ட விஜய் படத்தை காமிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரங்கமே அதிருது. எல்லா கேமராக்களும் த்ரிஷா மேலாம் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. அவர் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த பயணத்தில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பயணத்தில் அவர் வெற்றி பெறுவார். ஒரு உண்மையிலே நாகரிகமான ஒரு பதில். ரைட்டு. உடனே விமர்சனம் ஆச்சா? த்ரிஷா கட்சி, இது டிவிகே கட்சி இல்லை, இது த்ரிஷா கட்சி, த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். இது என்னையா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா விஜயுடன் அதிகப்படியாக நடித்த ஒரு நடிகை. இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி சரோஜா தேவி ஒரு பிரமாதமான பேர் அப்படின்வாங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் உண்டுங்க. அப்படி இருக்கும் பொழுது சரி ரைட்டு கேட்குறாங்க. அதிக படங்கள் நடித்தவங்க அவர் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த பயணத்துக்கான வாழ்த்துக்கள் அதுக்கு போட்டு இறங்கி நீங்கள் அடி நடிச்சுக்கிட்டு இருக்கு. த்ரிஷாவும் விஜய் இருக்கிற பழைய ஃபோட்டோக்கள், லிஃப்டில் இருக்கிற ஒரு ஸ்டில்லு, இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன தான் திரும்ப, அதாவது விஜயோடைய இமேஜை நாம் டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணாலும் அது அவருக்கு மைலேஜாக தான் மாறும். சரி, ஒருவேளை த்ரிஷா இப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தா, இந்த படத்தை காமிச்சு இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தா, ஆச்சா பார்த்தியா, த்ரிஷாவுக்கு விஜய்க்கு முட்டலும் மோதலும், 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நோ கமெண்ட்ஸ்ன்னு எங்கே போனாலும் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு விஜய் கட்டுப்பாடு போட்டிருக்காரு, த்ரிஷா தடை போட்டிருக்காரு, ரெட்டு போட்டிருக்காரு, ஆச்சா போச்சா அப்படின்னு பேசுறது இது ஒரு பக்கம் இருக்குது. விஜயோடைய மனைவி சங்கீதா, அப்புறம் மகள், இவங்க 2 பேரும்
அது சென்னை ஏர்போர்ட்டா அல்லது வந்து கோவாவா, ஏதோ கோவான்றாங்க, வந்திருக்காங்க. அது லண்டன்லேருந்து திரும்ப வந்திருக்காங்க. ஏன்னா இவ்வளோ காலம் லண்டனில் இருந்திருக்காங்க. விஜயோடைய மனைவி தன்னுடைய மகள் படிப்பிற்காக லண்டனில் தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ வந்திருக்காங்க. விஜயோடைய மகள் வந்து அமெரிக்கா போகிறாங்க. அதுக்கு வழி அனுப்புறதுக்கு மகன் ஜேசன் சஞ்சய் வந்து வழி அனுப்புகிறாரு. பாத்தியா இங்கே விஜய் காணோம், இவங்களுக்குள்ளே வந்து குடும்பத்தில் வந்து பிரிவினை, குடும்ப நல கோர்ட்டில் வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. வாய்க்கு வந்ததை அதுக்காக வந்து ஏர்போர்ட்டில் அப்பா வரலன்னா இதுவாகிடுமான்னா, சரி விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, யார் வந்தாங்க இங்கே, லண்டனில் இருந்திருக்காங்க அவங்க மனைவி. இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆக போகுது? வந்து ஒன்றுமே இல்லை. ஏங்க இன்னும் கேட்டால் வந்து இந்த கச்சத்தீவை மீட்போன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, அங்கே இலங்கையில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறது, அங்கே இருக்கிற அதிபரை வந்து இது வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே ஜாஃப்னா வந்து அங்கேருந்து படகுல கச்சத்தீவில் நின்று இது எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜயோடைய அந்த வீச்சு, அந்த பேச்சு அந்த அளவுக்கு மாறி போயிருக்குது. உடனே விஜய்க்கு வந்து அங்கே எதிர்ப்பு இலங்கையில். அவர் படத்தை ஓட விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சிங்களவர்கள்லாம் தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவர் ஜனநாயகன் படத்தினுடைய துண்டு போஸ்டர் கூட அங்கே வராது, நோட்டீஸ் கூட விட மாட்டோம் அப்படின்னு. உண்மையாக பார்த்தா விஜய்க்கு அங்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த ஊர் மாப்பிள்ளைங்க அவர். விஜயோடைய மனைவி சங்கீதா வந்து இலங்கையை சேர்ந்தவர், ஈழத்தமிழர். அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து லண்டன் கிளம்பி போயிட்டாங்க. லண்டனில் பெரிய தொழிலதிபர், அந்த ஊர் மாப்பிள்ளை. இதுக்கு ஒரு இது போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து அதுதான் சொல்கிறேனே. இப்போ என்ன பிரச்சனைனா, திருச்சியிலேருந்து தொடங்குறாரு அந்த பிரச்சாரம் இல்லை மக்களை சந்திக்கிற பயணம். அது வந்து கிட்டத்தட்ட 100 நாள் 10 கட்டமாக அதை பிரித்து பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க, ஸ்ரீரங்கத்தில் அனுமதி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் 2-3 இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் தங்குவதற்கு அங்கே ஹோட்டல் தர மாட்டேன்றாங்களாம். விஜய் தங்குறதுக்கு ஹோட்டல் தரமாட்டேன்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாதுகாப்பின்மை காரணம் அப்படின்னு. என்ன பாதுகாப்பின்மை? அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் எங்களை ஹோட்டலில் முற்றுகையிட்டு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டா எங்களுடைய பொருளுக்கு வந்து சேதாரம் ஆகிடும், எங்கள் ஹோட்டலுக்கு சேதாரம் ஆகிடும். இல்லை உள்ளே நுழைஞ்சிட்டாங்க கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு, அதனால் கிடையாது. இன்னொன்று மறைமுகமாக அரசியல் அழுத்தம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சில தொழிலதிபர்கள் தாவேக்க தொண்டர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா வாங்க எங்கள் வீடு பெரிய வீடு, நீங்கள் வந்து தங்கிக்குங்க. இதை மட்டும் விஜய் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அடுத்த எம்ஜிஆருங்க. இதை பண்ணிட்டாருன்னா விஜய், இப்போ ஹோட்டல் தங்கிறதுக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டேன்றாங்களே சுற்று வட்டாரத்தில். விஜயோடைய ஐடியா என்னென்னா, காலையில் சென்னையிலேருந்து விடிகாலம் சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி திருச்சியில் இறங்கி அந்த எங்கெங்கெல்லாம் பேசணுமோ பேசி முடிச்சுட்டு நைட்டு அதே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் சென்னை வந்துடுற மாதிரி திரும்ப போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கா தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, அண்ணா எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க நீங்கள், இது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, ஒரு வேளை விஜய் முடிவு பண்ணிட்டாரு. யார்ப்பா அவர் ரொம்ப வந்து யார் ஒரு பின்தங்கிய இடத்துல இருக்க ஒரு தொண்டை, எங்கள் வீட்டில் ஏசி கூட இல்லை, ஒரு ஃபேன் தான் இருக்குதுண்ணா, நான் வந்து உங்கள் வீட்டில் தங்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டா, அந்த அரசியல் களத்தில் இது நடிப்போ இதுவோ வேறு விதமாக மாறுங்க. ஏன்னா விஜய் மீது தொடர்ச்சியாக இருக்கிற விமர்சனம் என்னென்னா, இவர் வந்து கேரவன் அரசியல்வாதிங்க. இவர் கேரவன் விட்டு இறங்க மாட்டார், குழு அறையில் தான் இருப்பார். இவர் கேரவன் நேராக மேடைக்கு வந்தால் நிறுத்தினா அந்த மேடையிலேருந்து அப்படியே ஏறி பேசிட்டு அதே கேரவனில் கிளம்பி அப்படியே போயிடுவார். இவருக்கு மேலே வெயிலே படாது, வெயில் இவருக்கு ஆகாது. இவர் வந்து சாமானியர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார். இவரெல்லாம் வந்து ஹைடெக்கான ஆள். இவர் பணக்காரங்கள் மிதமிஞ்சிய ஆட்கள் கூட தான் இவர் பழகுவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. விஜய் திருச்சியில் எனக்கு தங்கறதுக்கு ஹோட்டல் விடுதி கொடுக்க மாட்டேன்றீங்களா, நான் ஒரு தொண்டை வீட்டில் தங்கிறேன், நீ ஒரு பாயை போடு, ஒரு தலைகாணி போடு, ஒரு ஃபேனை போடு, வெளியே நிற்க போகிறீங்களே, தொண்டர் வீட்டுன்னா வந்து ரசிகர்கள் அடித்தா உடச்சரா போயிட போகிறாங்க, அங்கே நிற்க போகிறாங்க. படுத்துட்டு வந்தால் விஜயோடைய அரசியல் கிழமை வேறு மாதிரி மாறும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய் செல்லா காசு, விஜய்க்கு யாரும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க, யாரும் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பொழுது டிடிவி என்ன சொல்கிறார் தெரியுங்களா, கேள்வி கேட்குறாங்க, விஜய் கூட நீங்கள் கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க விஜய் என்னங்க ஆகாதவரா, கூட்டணி வச்சுப்பீங்களான்னு கேட்குறேன். விஜய் என்ன ஆகாதவரா, விஜய் என்ன வேண்டத்தகாதவரா, அவருக்கான ஒரு மாசு இருக்குது, அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது, ஏன் வச்சுக்கூடாது, என்ன தப்பு? நாங்கள் போனோம்னா, நாங்கள் விஜய் கூட கூட்டணி வச்சோம்னா முக்குளத்தோர் ஓட்டு அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக வரும் அப்படியே அவர் ஒரு பக்கம், அதாவது டேரிங்காகவே சொல்கிறார் அவர் ஒரு பக்கம். ஆனால் விஜயை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஓபிஎஸ் வந்து விமர்சனமே பண்ண மாட்டேன்றார், விஜயை பற்றி எங்கேயுமே பேச மாட்டேன்றார்.
இவங்க 2 பேரும் என்டிஏலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நிச்சயமாக என்டிஏலேருந்து வெளியே வந்த இவர்கள் 2 பேரும் வந்து திமுகவிலேயோ நாம் தமிழில் இணைய மாட்டாங்க. அண்ணா திமுகவில் எடப்பாடி டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவங்கள வந்து வெளியே அமிச்சாச்சு. அதனால் 2 பேரும் டிவிகேவில் சேருவது உறுதியாகிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் பிரபாகரன் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இது மாதிரி சீமான் வந்து விஜயை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு என்ன அப்படின்னு. ஏங்க, எங்கள் அப்பா விஜயகாந்தி திட்டினவர் அப்படி தான். யார் லைம்லைட்டில் யார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்களோ அவங்கள திட்டி அவர் வளரக்கூடியவர். என்னுடைய தந்தை விஜயகாந்தை லைம்லைட்டில் இருந்தபோது, பெரிய ட்ரெண்டிங்கில் இருந்தபோது மிக கேவலமாக திட்டி, மிக வன்மமாக திட்டி அதில் ஓட்டு வாங்கினவர் அவர். இப்போ வந்து விஜய் ட்ரெண்டிங்கில் இருக்காரு, விஜய் வந்து பெரிய லைம்லைட்டில் இருக்காரு, அவரை திட்டாரு ஓட்டு வாங்குறதுக்கான அவர் முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி விஜய் அண்ணா கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், வச்சுக்கிறதுல என்ன தப்பு? தேமுதிக ஏறக்குறை வந்துட்டாங்க. அந்த கூட்டணி பற்றியான முடிவு வந்து ஜனவரி 9ஆம் தேதி சொல்கிறோம். ஓகே, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் இப்போதைக்கு அது வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க யாராக இருந்தாலும். வந்து நீங்கள் ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் பொங்கல் முடிஞ்ச உடனே ஒரு 3வது மாநாடு ஒன்று இருக்குது பாருங்கள் வந்து விஜய். அது மாநாடுனா என்னென்னா, கூட்டணி நடுவில் விஜய் கூட்டணி தலைவர்கள்லாம் கைகோர்த்து ஒரு மாநாடு வந்து. ஏன்னா விஜய் தனித்து நிற்பதை விட கூட்டணி பலத்தோடு நிற்பது அவருக்கு மிகப்பெரிய பலம். கண்டிப்பாக அவர் ஓட்டு சிதறாமல் சிந்தாமல் விழும். 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். பல அரசியல் வல்லுநர்கள், மூத்த பத்திரிகையாளர் சொல்கிற ஒரு விஷயம்தான் வந்து இங்கே ஒவ்வொன்றா இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து. இதெல்லாம் மீறி விஜயோடைய அந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகிறதை தாண்டி அதுக்கு என்ன முட்டுக்கட்டை போடலாம், கண்டிப்பாக இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் விஜய் மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். திமுக கண்டிப்பாக இருப்பாங்க. 75 ஆண்டு காலமாக இங்கே ஒரு கட்சி, ஒரு நிறுவனமாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு அடுத்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். வெற்றி வாய்ப்பு நமக்கு வேணும்துக்காக களத்தில் இறங்குவாங்க. கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜயெல்லாம் அவ்வளோ அசால்ட்டால் விட்டுற மாட்டாங்க. பேச்சு ஒன்றா அப்படி இருக்கலாம் வந்து, நிச்சயமாக விட்டுற மாட்டாங்க. 2026 தாண்டி 2031 விஜய் வெர்சஸ் உதயநிதினு தான் இருக்கும் வந்து, நிச்சயமாக வந்து. ஆனால் அங்கே இருக்காது. மற்ற கட்சிகள் யாருக்கூட செல்வ பிறந்தகையே இறங்கி வந்து தான் பேசுகிறார் அவர். ஏன்னா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ராகுல் காந்தி விஜயுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கார். நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி தான் ராகுல் காந்தியோடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணம் தான் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ராகுல் காந்திக்கு விருப்பம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் வரட்டும், விஜய் பின்னாடி அவ்வளோ இளைஞர்களுடைய ஓட்டு இருக்குது, பெண்களுடைய ஓட்டு இருக்குது, வரட்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் ஒரு பக்கம் காங்கிரஸ், தமிழக காங்கிரஸில் பூசாமல் அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இப்படியா ஒட்டு பக்கம் விசிகாவிலேருந்து இன்னும் திருமாவளவன் அவர் எதையுமே வாயை திறக்கல. பாமக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் திறக்கல. இப்போ விஜய் பிரபாகரன் சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் ஜனவரி மாதம் வாய் திறப்பார்கள். விஜய்க்கு ஒரு பெரும் பலமாக மாறும். டிவிக்கு 2026 ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அந்த தேர்தலை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.